பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் ஒரு பொய்சார் அரசியல் விமர்சகரும் பி குருஸ் நிறுவன தலைவருமான திரு ஸ்ரீ ஐயர் அவர்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம், வந்தனம், வந்தே மாதரம், நமஸ்காரம். சொல்லுங்க. நேற்று இரவு 8 மணிக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடையே ஒரு உரை ஆற்றினார். அதுல நிறைய விஷயங்கள் இந்த ஆபரேஷன் சிந்தூரை பத்தி பேசப்பட்டது. ஆபரேஷன் சிந்தூர் முடிஞ்சிருச்சா, முடியவில்லையா? அவர் சொன்னது எப்படி என்ன சொன்னார் அப்படின்னா, இது முடியவில்லை, இது ஒரு பாஸ்ல தான் வச்சிருக்கோம். எப்பெல்லாம் இவங்க சில எல்லைகளை மீறுறாங்களோ, அத்துகளை மீறுறாங்களோ, மீண்டும் நாங்கள் கடும் பதில் அளிப்போம் அப்படின்னு ஒரு சாட்டை அடி மாதிரி இருக்கு அந்த ஸ்பீச். அது பாருங்க, 20 நிமிஷம் சொன்னாரு, பேசினாரு. சும்மா சரளமா சாட்டடியா இருக்கு அப்படியே. ஏன்னா இது நடந்த விஷயம் பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான்ல 2 இடத்துல அணு ஆயுதங்கள் கொண்ட கிடங்குகள் கம்ப்ளீட்டா துவம்சம் ஆயிருக்கு. தமிழ் சேனல்ல எத்தனை பேர் உண்மை சொல்றாங்கன்னு தெரியல. நான் சொல்றேன் உண்மையாலுமே அணு ஆயுத கிடங்குகள் தானே? ஏன்னா பூகம்பம் வேற மாதிரி சொல்றாங்களே. இல்லைங்க, அது என்ன ஆச்சுன்னு அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். அதனால இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்களுடைய வால் வெட்டப்பட்டிருக்கு. இவங்களுக்கு இப்ப அடுத்த பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துல நிறைய மக்கள் இருக்காங்க அதை சுத்தி. அவங்களுக்குலாம் கேன்சர் ரேடியோ ஆக்டிவிட்டினால வரக்கூடிய குறிகள், அதாவது சிம்டம்ஸ் இவங்களுக்கு இருக்கு. ஜுரம், வாந்தி, அது மாதிரி தலைவலி. இத கேட்டுட்டு அவங்க அரசாங்கம் என்ன சொல்றாங்க, ராணுவம் என்ன சொல்றாங்க, அரசாங்கம்னா ராணுவம் தான் இல்லையா, ராணுவம் என்ன சொல்றாங்க, இங்க வீட்டை விட்டு கொஞ்ச நாள் வெளில போங்க, அப்புறம் திருப்பி நாங்க சொன்னப்புறம் வாங்க அப்படின்னு. இதுல பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேரு விவசாயிகள், நம்ம இந்த காலத்துல வேளாண் சொல்றோம் இல்லையா, வேளாளர்கள். இப்போ அவங்க சொல்றாங்க, நாங்க எங்களுக்கு இருக்கிறதே விவசாய பொழப்பு தான். இப்ப இதை விட்டுட்டு நாங்க போனோம்னா நாங்க என்ன பண்றது, எங்க கிட்ட காசு கிடையாது, நீங்க என்ன ஹெல்ப் பண்ண போறீங்க அப்படின்னு. நான் சொல்றேங்க, இந்த 2 அடிவால பாகிஸ்தானுடைய மக்கள் ஒரு வெறுப்பே கொண்டுடுவாங்க அவங்களுடைய ஆர்மி கிட்ட. ஏன்னா இதெல்லாம் கேட்பாங்க, எதனால ஆரம்பிச்சது, நீங்க போய் பஹல்காம்ல இந்துக்கள் அடிச்சிருக்கீங்க, அதனால தானே ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவங்க திருப்பி பதில் அடிச்ச உடனே அவங்க என்ன பண்ணாங்க, 8 இடத்துல அடிச்சாங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க போய் அமிர்த்சர்ல இந்து கோல்டன் டெம்பிள் அடிக்கிறோம், அப்புறம் வைஷ்ணோ தேவி கோயில் அடிக்கிறோம். மேலும் ஒரு ஏவுகணை மிசைல், ஒரு ஏவுகணையை இவங்க டெல்லி மேலேயே தாக்கிருக்காங்க. எல்லாமே இந்தியா முறியடிச்சுடுது. அந்த டெல்லி மேல ஏவுகணை தாக்குனதுக்கு அப்புறம் தான் ஒரு முடிவு எடுத்தாங்க. சரி, நம்ம 11 மிலிட்டரி ஏர்பேஸ் இருக்கு, ரன்வே எல்லாம் துவம்சமாக்கிட்டு அந்த ஒரு ரன்வே பக்கத்துல இருக்கிற ஒரு இடம், அத போய் கிரானா ஹில்ஸ்னு அதனுடைய துவாரத்துல போய் குண்டு போட்டிருக்காங்க. அந்த குண்டுனால என்ன ஆயிருக்கு, அதுக்குள்ள இருந்த அணு ஆயுத கிடங்குகள் எல்லாம் கம்ப்ளீட்டா நாசமாயிடுது. இந்த மக்கள் சொல்றாங்க, அதுல இருக்கிற ரேடியேஷன் எவ்வளவு அதிகமா இருக்குன்னா, 2 விமானங்கள் போரான் என்ற ஒரு கெமிக்கலை கொண்டு இப்போ இதுல பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்ல லேண்ட் ஆயிருக்கு. இந்த போரான் எப்ப யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ரேடியேஷன் லீக் ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா அதை கண்ட்ரோல் செய்யறதுக்காகன்னு இந்த போரானை கொண்டுருவாங்க. இது ஈஜிப்ட் ஏர் விமானம். அந்த ஈஜிப்ட் விமானம் அங்கேருந்து ஈஜிப்ட்ல இருந்து சைனாக்கு போயிருக்கு. சைனால இந்த போரானை லோட் பண்ணிட்டு அங்கேருந்து இஸ்லாமாபாத்ல இறங்கிருக்கு. நமக்கு பின்னால யார், நமக்கு எதிராக யார் இருக்காங்க, எதிராளி யாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்க. எனக்கு நான் இந்த ரிசர்ச் பண்ணிட்டு, இன்ஃபேக்ட் பி குருஸ் தான் முதல்ல ஃபர்ஸ்ட் சைட் இந்த மாதிரி ஆச்சா, இந்த சாத்தியக்கூறு இருக்கா, இது மாதிரி அணு கிடங்குகளை அடித்திருக்கிறார்களா இந்தியர்கள், அதற்கப்புறம் தான் பாகிஸ்தான் சீஸ்ஃபயருக்காக போய் அமெரிக்கா கிட்ட கெஞ்சி கூத்தாடி அவங்க திருப்பி அதுக்கப்புறம் பேசி, அதுல இன்னொரு கதையை நடந்திருக்கு, நான் அதை பத்தி சொல்றேங்க. இப்போ இது இப்போதைக்கு போதுமான விஷயம் என்ன அப்படின்னா, நரேந்திர மோடி அவருடைய ஸ்பீச்ல நீங்க ஜாகிரதையா இருங்க, இனிமே ஏதாவது பண்ணீங்க ஒட்ட நறுக்கிடுவேங்கிற மாதிரிதான் சொல்லிருக்காரு. இது பிகினிங் தான், இன்னும் பிக்சர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிருக்காரு. அடுத்தது இதே மாதிரி இன்னைக்கு எப்பவுமே சர்ப்ரைஸ் பண்றதுதான் மோடி அவர்கள். அதே மாதிரி திடீர்னு இன்னைக்கு காலையில ஆதம்பூர் இந்த பாகிஸ்தான் கிளைம் பண்ணாங்க, அந்த ராணுவ தளவாளங்கள்ல நாங்க தம்சம் பண்ணிட்டோம்னு. பட் இன்னைக்கு அதே இடத்துல போய் அங்க ராணுவ வீரர்களை பாராட்டிட்டு வந்திருக்கேன். இது என்ன மெசேஜ் சொல்றாரு? இது என்ன மெசேஜ்னா, நீங்க சொல்றதெல்லாம் போய், ஆதம்பூரை நீங்க கம்ப்ளீட்டா துவம்சம் பண்ணிட்டீன்னு சொன்ன கிளைம் போய். இத பாருங்க, ஆதம்பூர்ல போய் நான் இறங்குறேன், எல்லாம் அங்க இருக்காங்க, ஒண்ணு கூட இல்ல.
ஒரு ஒரு காக்கா கூட எங்க மேல வந்து படல அப்படிங்கிற ஒரு கசப்பான உண்மையை பாகிஸ்தானுக்கு ஊட்டுகிறார். ஆனா அவங்க ஒண்ணுமே இங்க பண்ணலையா? நம்ம எப்படி நீங்க சொல்ற மாதிரி ராணுவ தளவாடங்கள் அந்த இதெல்லாம் வந்து நம்ம பண்ண மாதிரி அவங்க இந்தியாவை நோக்கி எதுவுமே பண்ண முடியல. நிறைய ஏவுகணைகளை போட்டாங்க. ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா இந்தியா அதுக்கெல்லாம் பதில் வச்சுட்டு இருந்தாங்க. இதை கொஞ்சம் கொஞ்சம் டீடைலா போலாங்க. நான் இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க உங்களுடைய கேள்வி ஆயிடுச்சுன்னா இந்த ஸ்லைட் டெக் போகலாம். இந்த ஸ்லைட் டெக் வழியா உங்களுக்கு வந்து நிறைய பதில்கள் வரும். சோ இந்தியானுடைய பிரெசிஷன் ஸ்ட்ரைக், பாகிஸ்தானுடைய நியூக்ளியர் ஸ்டாக் பைல் கிடங்கு, அணு ஆயுத கிடங்கு, அதுல போய் கிரானா ஹில்ஸ்ங்கிற இடத்துல போய் மொத்திருக்காங்க. அடுத்தது இது பாருங்க, இதுதான் இப்போதைக்கு நியூக்ளியர் சைட்ஸ் எத்தனை இருக்கு பாகிஸ்தான்ல அப்படின்னு ஒரு இதுதான் வந்து சென்சஸ் எடுத்தது அமெரிக்கா வந்து சொல்றதுக்கு. இதை தவிர வேறவும் இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறு இருக்கு. இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் வந்து 5, 10, 12, 13, 14, 16 சொல்றது 16. இதுல வந்து அமெரிக்காவின் கூற்றுப்படி 6 இடத்துல வந்து ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. அதாவது நியூக்ளியர் பவர் பிளான்டா இருக்கட்டும், இல்ல நியூக்ளியர் ரென்ரிச்மெண்ட் பிளான்டா இருக்கட்டும், அது ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பட் இதுல இந்த இதை வந்து நீங்க பாஸ் பண்ணிட்டு மக்கள் வந்து நீங்க டிவியில பாத்தீங்கன்னா அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா எந்தெந்த ஊர்கிட்ட என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இதுல வந்து ரெண்டு இடத்துல போய் மிக பயங்கரமா தாக்கியிருக்காங்க. கிரானா ஹில்ஸ்ங்கிறது ஒரு இடம், இன்னொன்னு வந்து பலோச்சிஸ்தான்ல ஒரு இடத்துல போய் அடிச்சிருக்காங்க. பலோச்சிஸ்தான்ல அடிச்ச இடத்துல வந்து நிறைய மக்கள் கிடையாது, அதனால அங்க இருக்கிற ரேடியேஷன் வந்து அவ்வளவா தாக்கல ஆச்சு. அடுத்தது போலாங்க. இந்த கிரானா ஹில்ஸ் பக்கத்துல ஒரு ஏர்பேஸ் இருக்கு, அதன் பெயர் முஷப், MUSHAF. அந்த இடத்தின் பெயர் சர்கோதா. இந்த சர்கோதா அப்படிங்கிற இடம் வந்து இஸ்லாமாபாத்ல இருந்து ஒரு 40 கிலோமீட்டரோ என்னமோ, அவ்வளவுதான் தூரம். உங்களுக்கு தெரியுதா, தலைநகர் கிட்ட போய் அடிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் முழுக்க நாஸ்தி பண்ணியாச்சு. ஏர் டிஃபென்ஸ் என்னன்னா, நீங்க உள்ள ஏவுகணை தாக்கி அந்த ஏர் டிஃபென்ஸ் போய் நிறுத்தி அதை வந்து துவம்சம் பண்ணணும். அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் எல்லாம் யாருது? சைனாவுடையது. சைனாவுடைய எந்த ஏர் டிஃபென்ஸ்? HQ-9 பேரு. அந்த HQ-9 என்பது என்ன? HQ-9ங்கிறது ரஷ்யானுடைய S-300 சீனர்கள் வாங்கி அதை காப்பி எடுத்து சரியா வேலை செய்யாத HQ-9. அந்த சரியா வேலை செய்யாத HQ-9 எல்லாத்தையும் போட்டு துவம்சம் பண்ணிட்டாங்க முதலியே. இப்ப எப்படி நிலைமைன்னு கேட்டா, நினைக்கிற இடத்துல போய் அடிக்கலாம். பாரதம் பாகிஸ்தானுக்குள்ள நினைக்கிற இடத்துல போய் அடிக்கலாம், அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. இது எதுக்காக அப்படி பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுடைய அணு ஆயுதங்கள் வச்சிருக்கிற இடத்த வந்து கம்ப்ளீட்டா நாசி ஆகணும். சில பேர் சொல்றாங்க அந்த கிடங்குக்குள்ள போறதுக்கு இன்னும் 1000 வருடங்கள் ஆகும். நிறைய கிழங்கு 1000 நாட்கள் இல்ல, 1000 வருடங்கள் ஆகும். அந்த தெரிய வந்தது அவங்க இங்க வந்து இந்த மாதிரி கிடங்குகள் வைத்திருக்கார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எப்படி தெரிய வந்தது? நான் சொல்றேன் உங்களுக்கு, இது வந்து எல்லாமே கம்ப்ளீட்டா அவங்க வந்து கேப்சர் பண்றாங்க வீடியோ மூலமா. இன்னொன்னு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, 2 விதமான ஏவுகணைகளை தாக்கிருக்காங்க. முதல்ல வந்து பிரம்மோஸ் பண்றது என்ன பண்றதுன்னா, பிரம்மோஸ் போய் அதனுடைய துவாரம் 5 துவாரங்கள் இருக்கதா கருதப்படுகின்றன. அதுல 3 துவாரங்கள் மெயினா இருக்கும். அந்த 3 துவாரங்களையும் இந்த பிரம்மோஸ் போட்டு முஸ்கிடுது. அதுக்கு அப்புறம் வித்தின் a few seconds பங்கர் பஸ்டிங் அப்படின்னு ஒரு பாம் இருக்கு. அது வந்து நான் நினைக்கிறேன் இஸ்ரேலினுடைய பாம் நினைக்கிறேன். ஸ்பைஸ்னு பேரு, SPICE. ஸ்பைஸ்னா மசாலா, உங்களுக்கு வந்து தமிழ் சொல்லணும்னா. இந்த ஸ்பைஸ்ங்கிற பாம் என்ன பண்ணும் அப்படின்னா, அது வந்து கிட்டத்தட்ட 50-60 அடி 50-60 மீட்டர் உள்ள போய், அதாவது அந்த மலை உள்ள போயிட்டு 50-60 மீட்டர் போயிட்டு அதுக்குள்ள அங்க போய் வெடிக்கிறது. அது புரியுதுங்களா? மேலேயே வெடிக்காது, அது உள்ள போய் பெனிட்ரேட் பண்ணி கீழே போனதுக்கு அப்புறம் அது வெடிக்கிறது. அது மாதிரி இதுல எத்தனை பேர் செத்துருக்காங்கன்னு அவங்க ஒன்றும் சொல்லல. கமுக்கமா திருடன் தேல் கொட்ட மாதிரி உட்காந்துருக்காங்களே வழிய இதுல சேதாரம் மிகவும் அதிகம். இந்த இடத்துலதான் அதுக்கு சுத்தி இருக்கிற நிலப்புலன்கள்ல தான் வந்து இப்ப ரேடியேஷன் லீக் வந்திருக்கு. அதை பத்தி நான் பேசுறேன். அடுத்தது போலாம். இதுதான் வந்து அடிச்ச இடங்க. பாருங்க எவ்வளவு பெரிய ஓட்டையா இருக்குன்னு. நீங்க வந்து பிஞ்ச் பண்ணி போன்லயோ இல்ல டிவிலயோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய ஓட்டை இருக்கு. அப்புறம் அதுல இருக்கிற நிறைய இடங்கள்லாம் காட்டுறோம். அடுத்தது போலுங்க. நான் சொல்ல இல்லைங்கன்னா ரெண்டு ஏவுகணைகளை போட்டிருக்காங்க. முதல் ஹிட் இந்த பக்கம், 2வது ஹிட் அந்த பக்கம். ரொம்ப பிரசிஷனா வந்து ஆக்யூரசினா பயங்கர ஆக்யூரசி. இந்த ஏவுகணைகள்லாம் 1 மீட்டர்
ஃபுல் ஆக்யூரசி. அதாவது அப்படின்னா நீங்க எங்க சொல்றீங்களோ அதனுடைய இடத்துல இருந்து 1 மீட்டர் மேக்சிமம் ஆஃபா இருக்கலாம். 1 மீட்டருங்கிறது ரொம்ப ரொம்ப ஆக்யூரேட். நீங்க எங்க இருந்து விடுறீங்க, மேல இருந்து விடுறீங்க நீங்க அதை. சோ இது போய் துவம்சம் பண்ணிடுதுங்க. அடுத்தது பார்க்கலாம். இதுல வந்து பாருங்க, இந்த அந்த இது லெஃப்ட்ல இருக்கிறது வந்து அந்த இடம், அதுக்கு அடிக்கிறதுக்கு முன்னால ரைட்ல இருக்கிறது அது அடிச்சதுக்கு அப்புறம் அந்த புகையெல்லாம் வருது பாருங்க. நீங்க நீங்க மியூட்ல இருக்கீங்க கார்த்திக். ஆமா, இது அடிக்கிறதுக்கு முன்னாடி, இது அதுக்கு அடிச்சதுக்கு அப்புறம். ஆமா ஆமா ஆமா. அடுத்தது சொல்லலாம். சோ இந்த கிரானா ஹில்ஸ் எப்படிங்கிறது என்னன்னு அமெரிக்கானுடைய சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இது பாகிஸ்தானின் அணு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள ஒரு பங்கு அப்படின்னு. இதுக்கு இந்த இடத்துல வந்து நிறைய பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கு. சென்ட்ரல் ஆர்டினன்ஸ் டிப்போ, சென்ட்ரல் அம்யூனிஷன் டிப்போ அண்ட் நியூக்ளியர் ஆர்சனல் ஸ்டோரேஜ் டனல்ஸ். டனல்ஸ்னா சுரங்கங்கள். சோ அதுக்கான அந்த ஸ்பைஸ் பாம்ப் சொன்னேன்ல, அது ஏன்னா அந்த சுரங்கங்களுக்குள்ளேயே போய் அடிச்சிருக்கு. இப்படிதான் இஸ்ரேல் சமயம் ஹமாஸ் அடிச்சிருக்காங்க. புரியுதுங்களா? சோ இது வந்து கிட்டத்தட்ட அப்படியே அடிச்சிருக்காங்க. அந்த நீங்க வந்து ஹமாஸ்னுடைய காப்பி டூல் கிட்ட யூஸ் பண்ணீங்கன்னா நாங்க இஸ்ரேலுடைய டூல் கிட் யூஸ் பண்றோங்கிற மாதிரி. இது பாருங்க, இந்த கிரானா ஹில்ஸ்ங்கிறது வந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. குஷாப்ல தான் நியூக்ளியர் பிளான்ட் இருக்கு. ஏன்னா நியூக்ளியர் பிளான்ட்ல வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, யூரேனியத்தை பியூரிஃபை பண்ணுங்க. இன்னும் 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 வந்து பியூரிஃபை பண்ணுங்க. உங்களுக்கு 95% வரலும் பியூரிஃபை ஆனாதான் அதை வந்து நீங்க அணு ஆயுதமா யூஸ் பண்ண முடியும். எப்பவுமே உங்களுக்கு வந்து வெளில போய் நீங்க யுரேனியம் பாத்தீங்கன்னா அது 10% இருக்கும், 20% இருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய யுரேனியத்தை கொஞ்சம் கொஞ்சமா சுருக்கிக்கிட்டே வரணும். அது கிளியர் அதை இது பண்றதுக்கு, பியூரிஃபை பண்றதுக்கு பண்ணிட்டீங்கன்னா இத்தினூண்டு வரும் 95-97%. அப்பதான் அது வந்து அணுகுண்டுனுடைய குவாலிட்டிக்கு வந்துடும் அது. இதெல்லாம் பண்றதுக்கு அந்த நியூக்ளியர் பிளான்ட்ல உற்பத்தி பண்றாங்க. அங்கேருந்து பாருங்க, இந்த குஷாப்ல இருந்து சர்கோதா ஏர்பேஸ் அதையும் நம்ம துவம்சம் பண்ணிட்டோம். அது வந்து 20 கிலோமீட்டர். புரியுதுங்களா? மேனுபேக்சரிங் ஒரு இடத்துல 50 கிலோமீட்டர், சர்கோதா 20 கிலோமீட்டர். இதை தவிர இந்த கிரானா ஹில்ஸ் அப்படிங்கிறது 50 கிலோமீட்டர். சோ இது ஒரு மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி. அடுத்த பொழுது நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த அளவுக்கு துல்லியமா தாக்கத்துக்காக தான் நம்ம 14 நாட்கள் எடுக்கப்பட்டதா? என்ன சொன்னீங்க? 14 நாட்களா? இல்ல, நம்ம அவங்க தாக்கின உடனேயே நம்ம பார்த்திருப்போம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து அரசாங்கம் எடுக்கப்பட்டது. சோ இதெல்லாம் துல்லியமா தாக்கத்துக்காக தான் அந்த டைம் எடுத்துக்கிட்டாங்களா? தவறவே கூடாது, அடிச்சா அவங்க ஏந்திருக்க கூடாது அப்படிங்கிறது. ரைட். ப்ரிப்பரேஷன் இருந்திருக்கலாம், சாத்தியக்கூறு இருக்கு. ப்ரிப்பரேஷன் இருந்திருக்கலாம். கரெக்ட் தான். அடுத்தது போலாங்க. சோ இதுதாங்க இது கூகுள் மேப். இதுல பாத்தீங்கன்னா சர்கோதாங்கிற இடத்துல ஏர்பேஸ் இருக்கு. அங்கேருந்து குஷாப் அப்படிங்கிறது வந்து 50 கிலோமீட்டர். ராவல்பிண்டி எவ்வளவு கிட்ட இருக்கு பாருங்க. அங்கேருந்து பெருசா தூரம் இல்ல, 150 கிலோமீட்டர் தான் இருக்கும். அடுத்தது போலாங்க. இது பாத்தீங்கன்னா அந்த சர்கோதால இருந்து கிரானா ஹில்ஸ்ங்கிறது எவ்வளவு தூரத்துல இருக்கு? ஒரு 20 கிலோமீட்டர் தூரம். இதுல நம்ம நேவிகேஷன் மேப் மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம். அவ்வளவுதான். இந்த கிரானா ஹில்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சென்ட்ரல் பாகிஸ்தான், சென்ட்ரல் பஞ்சாப் கிட்ட வந்துட்டோம். சோ இது வந்து அந்த இந்த பூமி ஃபர்டைல்ஸ் லேண்ட், அங்க போய் அடிச்சிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் வந்து நான் விளைவுகள் என்ன சொல்றேன். அடுத்ததுக்கு போங்க. கீ நோட் இன் நியூக்ளியர் வெப்பன்ஸ். இது வந்து அந்த கிரானாங்கிறது மிகவும் ஒரு முக்கியமான தாவரம். இத வந்து மதர்ஷிப் ஆஃப் பாகிஸ்தான் நியூக்ளியர் ஸ்டாக் பைல். அதாவது என்ன அப்படின்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்க கிட்ட 160 இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அணுகுண்டுகள். அப்படின்னா இதுல வந்து கிட்டத்தட்ட 80ல இருந்து 85 வச்சிருக்கலாம். அவ்வளவு இருக்கு வச்சிருக்காங்க. எல்லாமே காலி. இப்ப நீங்க முதல்ல அதாவது கீர்த்தன ஆரம்பத்திலேருந்து திருப்பி ஆரம்பிச்சு என்ரிச்மெண்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். அது பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30, 40, 50 வருடம் ஆகும். பணமும் கிடையாது. இப்ப இருக்கிறது எல்லாம் பிகாரி நேஷன் ஆயிடுது. இப்ப உங்ககிட்ட காசும் கிடையாது. இதனால என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது வந்து ஒரு முடிவோட வந்திருக்காங்கிற மாதிரி வந்து அடிச்சிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் நடந்திருக்கு கார்த்திக். என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த 2 இடம் இல்லாம இன்னொரு இடத்துல ஒரு அணு ஆயுதத்தை வந்து இவங்க மூவ் பண்ண பார்த்திருக்காங்க. ஏன்னா அங்க ஒரு ஸ்ட்ரைக் வருமோங்கிற பயத்துல அது கொஞ்சம் மூவ் பண்ணலாமே அப்படின்னு. அந்த மூவ் பண்ண போனப்ப அது வந்து இண்டியம் இன்னொரு மெட்டல், யுரேனியம் இல்ல, இண்டியம் 192 ஐசோடோப். அது வந்து அது லீக் ஆகி அதுல இன்னும் ரேடியேஷன் லீக் ஆயிருக்கு. இது அவங்களே ஒத்துட்டு இருக்காங்க. அவங்க புல்லட்டினை போட்டு ஒத்துட்டு இருக்காங்க.
ஆனா அது புல்லட்டின் சரியா தப்பான்னு தெரியாது. ஆனா அவங்க சொல்லிருக்காங்க இது மாதிரியும் ஆயிருக்கு. சோ அவங்களே செல்ஃப் ஹிட்டும் ஒண்ணு பண்ணிருக்காங்க. நம்ம அடிச்சது 2, அவங்களே சொந்தமா அடி போட்டு கொண்டது 1. அது மாதிரி ஆயிருக்கு இப்போ. சோ இது பாருங்க, ஒரு விவசாயி இது வந்து உருதுல எழுதியிருக்காரு. அதை நான் ஆங்கிலமாக்கம் பண்ணி நாங்க சொல்றேன். ப்ளீஸ் ப்ரே ஃபார் அஸ். தி அத்தாரிட்டிஸ் ஆஸ்க்ட் அஸ் டு மூவ் டு another place for a few days and also warned that if we stay back there are chances of diseases like cancer வரும் அப்படின்னு. Please pray. The reality here is different. We cannot afford the cancer treatment. We saved money to migrate to Dubai. இவங்க யாரோ காசு எடுத்துக்கிட்டு துபாய் போலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்தது போங்க. இன்னொருத்தர் சொல்றாரு, அக்கா, we have to evacuate for a few days. I don't know what happened. They said some radioactive gas has leaked out. Radioactive gas leak ஆயிருக்கு. நாங்க எப்படி இந்த வீட்டை விட்டுட்டு போறது? நாங்கெல்லாம் ரொம்ப ஏழை விவசாயிகள். எங்க கிட்ட வந்து வீட்டை விட்டு வெளில போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. கவர்மெண்ட் ஏதாவது பண்ண போறதா அப்படின்னு. ஏன்னா விவசாயிக்கு என்னங்க இருக்கு? அவனுடைய சொத்து அவனுடைய நிலம் தான். நிலத்தை விட்டுட்டு போ அப்படிங்கிறாங்க. சோ அந்த நிலத்துல இருக்கிற இது கண்டாமினேஷனும் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படின்னா என்னன்னா, அந்த நிலத்துல பயிரிடுற ஏதாவது பயிரிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாமும் நாஸ்தி, அதெல்லாமும் கொளுத்தி ஆகணும். அது மிகவும் கோரமான ஒரு செயல். இப்போ இதுல வந்து எக்ஸாக்டா என்ன நடந்தது? முதல்ல அந்த பிரம்மோஸ் போய் முதல்ல அடிச்சது, அதுக்கப்புறம் அந்த பங்கர் பஸ்டர் ஸ்பைஸ் போய் அடிச்சது. இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா கோஆர்டினேட்டடா பண்ணிருக்காங்க. அதாவது என்னன்னா, 2 இடத்துல ஆயிருக்குங்க. ஒண்ணு வந்து பலோச்சிஸ்தான்ல, ஒண்ணு வந்து பஞ்சாப்ல. ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே டைம்ல ஆயிருக்கு. அதனால அவங்களுக்கு ரியாக்ஷன் டைம் கூட பத்தல. எங்க ரியாக்ட் பண்றது அப்படின்னு. அது வந்து லேண்ட்சாட்னு ஒரு சேட்டலைட் இருக்கு. அதுல வந்து எல்லாம் கன்ஃபார்ம் பண்றது. இந்த பொய்யை வந்து இவங்களால ரொம்ப நாள் ஓட்ட முடியாது. இதுல வந்து வெக்கக்கேடு என்னன்னா, CNN, நியூயார்க் டைம்ஸ் போன்ற பெரிய பெரிய வெப்சைட்ஸும் சேனல்ஸும் வந்து இந்த பொய்யை பொய்ப்பித்துக் கொண்டே இருக்கின்றன. இந்தியா தோத்தது, பாகிஸ்தான் ஜெயித்தது அப்படின்னு. இந்த மாதிரி பங்களுக்கு பேசாம நீங்க நாக்கு பிடிங்கன்னு சாகலாம். அதான் சொல்லுவேன் நான். சோ சேட்டலைட் இமேஜரி பாத்தீங்கன்னா, ரன்வேல கூட எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு காமிட்டது. முஷப்ங்கிறது வந்து சர்வதா ஏர்பேஸ். அடுத்தது போங்க. இதுதாங்க அதனுடைய ரன்வே, முஷாப் ஏர்வேஸோடைய ரன்வே. இதுல பாத்தீங்கன்னா ரவுண்டா பெருசா ஜூம் பண்ணி காட்டுறாங்கல்ல, அது வந்து கம்ப்ளீட்டா துவம்சம் ஆயிடுது. சோ இது வந்து இந்த அளவுக்கு துவம்சம் ஆச்சுன்னா, இதை வந்து ரிப்பேர் பண்றதுக்கு ஓகே ஒரு வாரத்துல பண்ணலாம். ஆனா அந்த ஒரு வாரத்துக்கு இதுல இருந்து ஒண்ணுமே டேக் ஆஃப் பண்ண முடியாது. ஏவுகணை கூட, சில ட்ரோன்ஸ் கூட டேக் ஆஃப் பண்ண முடியாது. ஏன்னா சில ட்ரோன்ஸ்க்கு வந்து நீங்க வீட்டுல இருந்தா விட முடியாது. அதுக்கும் ஒரு ரன்வே வேணும். பெரிய பெரிய ட்ரோன்ஸ் அதெல்லாம், அதுக்கும் ரன்வே வேணும். இந்த மாதிரி 10-11 ரன்வேஸை வந்து இவங்க போட்டு துவம்சமாக்கிறதுனால ரன்வேலயும் ஒண்ணும் கிடையாது. இப்ப அவங்களால பெரிய பெரிய ட்ரோன்ஸ் எல்லாம் தாக்க முடியாது. சின்ன சின்ன குழந்தை ட்ரோன்ஸ் எல்லாம் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இப்பவும் நிறுத்தலைங்க. இன்னைக்கும் அடிச்சிட்டு இருக்காங்க. நேத்திக்கும் பண்ணாங்க, முந்தானா ராத்திரியும் பண்ணாங்க. உங்களுக்கு அறிவே கிடையாது. என்ன சொல்றது? அதாவது ஒப்பந்தம் அப்படி இப்படிங்கிறாங்களா, பட் இன்னும் அவங்க அதை பண்ணிட்டு தான் இருக்காங்களா? தாக்குதல் நடந்துட்டு தான் இருக்கு. எப்ப இந்தியா வந்து சரி போறோம், இதுக்கு பதிலா இன்னொரு பெரிய இடத்துக்கு அடிக்கலாம் அப்படின்னு ஒரு நிர்ணயம் எடுத்து பண்ணாங்கன்னா இன்னொரு விஷயம், பெருசா ஒரு விஷயம் அடி வாங்க போறது பார்க்கலாம். அடுத்ததுங்க. சோ இதுல இருந்து என்ன ஆச்சுன்னா, நாங்க எப்ப பார்த்தாலும் எங்க கிட்ட இஸ்லாமிக் பாம்பு இருக்கு, நாங்க ஒரு நியூக்ளியர் பவர், எங்களால வேணும்னா உங்களை நாசமாக்க முடியும் அப்படிங்கிற பெரிய பெரிய கொக்கரிப்பு எல்லாம் பண்ணிட்டு இருந்தது. அதெல்லாம் முடிந்து ஜிப் பண்ணியாச்சு. இனிமே உங்ககிட்ட ஒரு அணு ஆயுதமும் கிடையாது. அந்த மிச்சத்தை நீங்க கொஞ்சம் வச்சிருக்கீங்கன்னா, அதுவும் இவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா தெரியும் எங்க எவ்வளவு வச்சிருக்கீங்கன்னு. அங்க போய் அடிச்சிருவாங்க. முதல்ல இப்ப என்னன்னா, நடந்திருக்கிற அந்த 2 அடியில எவ்வளவு ரேடியேஷன் லீக் ஆயிருக்கு, அந்த லீக்னால என்ன பண்றது, எத்தனை பேர் உயிர்களை காப்பது அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இதுல வந்து ஒரு விஷயம் என்னன்னா, எதுக்காக ட்ரம்ப் நடுவுல மூக்க நுழைத்தார், அண்ட் ட்ரம்ப் பேச்சை ஏன் மோடி கேட்டார் அப்படிங்கிற கேள்வி எல்லார்கிட்டயும் இருக்கு. இதுல பாருங்க, எம்கே ஸ்டாலின் வந்து ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு கூட நம்ம பார்த்திருப்போம், ட்ரம்ப் சொன்னது பொய்ன்னு தற்சமயம் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் செக்ரட்டரி அவர்கள் சொல்றாங்களே. ஆமா ஆமா ஆமா. சோ இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரம்ப் வந்து கொஞ்சம் பயந்துட்டாரு. ஏன்னா நான் 3வது சொன்னேன் இல்லையா, அதாவது அவங்களுடைய சொந்த அணு பாம் வந்து நகுத்தரைச்சல் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு. ஒரு கவலை வந்துடுது யுஎஸ்க்கு. இவங்க வந்து அடிச்ச 2 இதுக்கு பதிலா ஒரு நியூக்ளியர் வெப்பனை இந்தியா மேல செலுத்தினாங்கன்னா, ஒருவேளை அது வந்து வெடிச்சதுன்னா பெரிய ஒரு சம்பவம் ஆயிடும், வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பயத்தோட தான்
அவங்க வந்து வேண்டாம் இதோட நிறுத்து. அது ஒரு செக்ஷன் சொல்றது. இன்னொரு செக்ஷன் என்ன பண்றதுன்னா, இவங்க வந்து பாகிஸ்தான் சரணாகதி அடைஞ்சு ஐயா எங்களை காப்பாத்துங்க, நீங்க போய் இந்தியா கிட்ட பேசுங்க, அவங்க எங்க போன கூட எடுக்கிறது இல்லை அப்படின்னு. சரி அப்படின்ட்டு அப்புறம் இந்தியா வந்து பேசியிருக்காரு, கொஞ்சம் திட்டிருக்காங்க அவங்கள. அதுக்கப்புறம் சொல்லிருக்காரு நீங்க என்னென்ன கண்டிஷன் போடுமோ போடுங்க, எல்லாம் சரி அப்படின்ட்டு. இப்ப கண்டிஷன் 3 கண்டிஷன், முக்கியமான கண்டிஷன். முதல் கண்டிஷன், அடுத்த டெரரிஸ்ட் ஸ்ட்ரைக் வந்து ஒரு ஆக்ட் ஆஃப் வார். அதாவது அதுக்கு அது மாதிரி ஆச்சுன்னா அதுல இன்னொரு விஷயம் இருக்கு, ஆகாமலே இருக்கலாம், ஆனா சில தீவிரவாதிகளை பிடிபட்டிருக்கலாம். அவங்களை பிடிபட்டுட்டு, ஏன்னா இன்கர்ஷன் நடந்துகிட்டே இருக்கு இல்லையா, அவங்கள பிடிபட்டுட்டு எந்த இடத்துல இருக்காங்க அவங்க கிட்ட துப்பு விசாரிச்சு எந்த இடத்த தாக்கறதுக்கு இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுவும் ஒரு ஆக்ட் ஆஃப் வார். இந்த இந்த தீவிரவாதிகள் எல்லாம் மூடின்னு வாய மூடின்னு உட்காந்துருக்கணும். வெளில வந்தாங்க, இதெல்லாம் பாகிஸ்தானுடைய இதோட தான் வந்து நடந்துட்டு இருக்கு, சப்போர்ட்டோட தான் நடந்துட்டு இருக்கு. அதனால இது ஒரு மிகப்பெரிய புள்ளி. அடுத்தது வந்து இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டில அதை பத்தினா நாங்க ஒண்ணும் மாத்த போறது இல்லை, அவ்வளவுதான் அப்படின்ட்டாங்க. அது மாதிரி இன்னும் ஏதோ ஒரு கண்டிஷன் இருக்கு. மொத்தத்துல நான் கேள்விப்பட்டது என்னன்னா 7 கண்டிஷன் இந்தியா போட்டிருக்கு, 3 தான் வெளியிட்டு இருக்காங்க, இன்னும் 4 உள்ள இருக்கு. அதுக்கும் வந்து பாகிஸ்தான் ஒத்துன்னு இருக்கு அப்படின்னா. ஆனா பாகிஸ்தானுடைய ஒப்புதல் என்பது என்ன, குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு. இந்த பசங்களுக்கு மூளையே கிடையாது. எப்ப பார்த்தாலும் இந்துவை வெறுக்கணும், இந்தியா ஒழியணும், கிரிக்கெட் மேட்ச்ல நாங்க தான் ஜெயிக்கணும், சண்டையில நாங்க தான் ஜெயிக்கணும். இது மாதிரி ஒரு அல்ப புத்தி கொண்ட பசங்களுக்கு என்னத்த சொல்றது? முழுக்க முழுக்க இவங்களுக்கு வந்து நாசமா போகுது. இப்படியே போச்சுன்னா அடுத்தது போலாம். சோ அவங்க சொல்றாங்க இல்ல அதெல்லாம் ஒண்ணும் ஆகல, வெறும் ஹில் சைடுடைய எம்டி தான் அடிச்சிருக்காங்கன்னு. ஆனால் அனலிஸ்ட், இது வந்து இந்தியா இல்ல, அனலிஸ்ட் தேர்ட் பார்ட்டி அவங்களே சொல்லிட்டாங்க, இண்டிபெண்டன்ட் இமேஜரி சேட்டலைட் வழியா துல்லியமா தெரியுது உங்களதெல்லாம் அடிபட்டு இருக்கு அப்படின்னு. சோ இதை வந்து இவங்களால இது பண்ண முடியாது, they cannot rebut it, டினை பண்ண முடியாது. இது இல்லன்னு, ஆமா டினை பண்ண முடியாது. சோ இதை எடுத்துடலாங்க ஸ்லைடுக்கு. சோ இதுதான் ஆயிருக்கு. இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் இப்ப வந்து ஐயோ காணோம், தொண்டை காணோம், துணியை காணோம்னு ஓடிட்டு இருக்காங்க இங்க அங்கன்னு. அடுத்தபடியா எப்போ இதனுடைய அடுத்த கட்டம் வரும் அப்படிங்கிறது தெரியாது. இன்னமும் கூட ஒரு கோவத்துல ஒரு இந்த வீரமண்டுன்னு சொல்லுவோம்ல நம்ம தமிழ்ல, இவங்களுடைய ட்ரோன் அட்டாக் இப்போ வீரமண்டு மாதிரி தான் இருக்கு. இறுதியான கேள்வியா, பட் இந்த விஷயம் மூலியமா, பஹல்காம் தாக்குதல் மூலியமா பாகிஸ்தான் பின்னாடி சீனாவும் அமெரிக்காவும் இருக்கிறது, துருக்கியும் இருக்கிறது அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சா? சைனானுடைய நிறைய ஏவுகணைகளை பாகிஸ்தான் யூஸ் பண்றாங்க, அதே மாதிரி துருக்கியர்களும் நிறைய கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இவங்க 2 பேரும் இவங்களோட சேர்த்து 3 பேர் சேர்ந்துதான் அடிச்சிருக்காங்க, ட்ரை பண்ணிருக்காங்க. இந்தியா வந்து தன்னுடைய சொந்த விஷயங்களை வச்சே கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. ஆகாஷ்னு ஒரு மிசைல் இருக்கு, அது இந்தியாலே முழுக்க முழுக்க நிறுவப்பட்டது. பிரம்மோஸும் முழுக்க முழுக்க இந்தியாலே பண்ணப்பட்டது. முதல்ல கொஞ்சம் ஸ்டார்டிங்ல ஒரு இது இருந்தது, ரஷ்யாவோட ஸ்ட்ராட்டஜி இருந்தது. ஒரு காலகட்டத்துக்கு டெவலப் ஆனதுக்கு அப்புறம் நான் தனி நீ தனின்னு போயிட்டாங்க. பிரம்மோஸ் அப்படிங்கிற பேர் வந்து பிரம்மபுத்திராவும் மாஸ்கோக்குள்ள ஒரு நதி போறது மாஸ்குவான்னு, இந்த 2 வார்த்தைகளுடைய முதல் சில லெட்டர்ஸை எடுத்து பிரம்மோஸ்னு பண்ணாங்க. சோ அதுவும் வந்து இந்தியா பண்ண முடிஞ்சிருக்கு. அப்புறம் வந்து பாருங்க L-70 அப்படின்னு ஆன்டி ஏர் ட்ரோன் மிசைல், இதெல்லாம் ரொம்ப ஏஐ வச்சு ரொம்ப கிளீனா பண்றாங்க. லாய்டரிங் ட்ரோன் பேரு. லாய்டரிங் ட்ரோன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ட்ரோனுக்குள்ள நீங்க எங்க போய் அடிக்கணும்னு சொல்லிடலாம், ஒருவேளை அது அப்படி இப்படி கொஞ்சம் மூவ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் அதோட போகும். லாய்டர்னா அங்கங்க போறது, இங்க அப்படி போறதா. ஒருவேளை நீங்க வந்து ஏவுகணையை இந்த இடத்துல செலுத்திட்டு அந்த மிஷின் லான்ச்சர் இருக்குல்ல, அது கொண்டு போய் இன்னொரு 4 கிலோமீட்டர் பக்கத்துல போய் வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு தெரியும் என்ன எதை அடிக்கணும் அப்படின்னு, அது போய் 4 கிலோமீட்டர் தாண்டி போய் அங்க அடிக்கும். இது மாதிரிலாம் வந்து எப்படிலாம் அடி வாங்கணுமோ அப்படி அடி வாங்கியிருக்காங்க இந்த தடவை. வடிவேலு போட்டாரு அவருக்கு எல்லா காமெடியும் சேர்த்து ஒரே இதுல நடந்துருக்கும் 5 நாள்ல. நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரியே இனிமையாவது வாளை சுருட்டி கொண்டு பாகிஸ்தான் இருக்காதா அப்படிங்கறது பொறுத்து வந்து பார்ப்போம். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்து வந்து பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, நமஸ்காரம்.